சிவபெருமான் கருவறையில் உட்கார்ந்து இப்படி லிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, கருவறைக்கு வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போது பூஜை பண்ணக்கூடிய சிவபெருமானுடைய முகத்தையும் பார்வதி தேவியுடைய முகத்தையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அவங்க ஒரு லிங்கத்தை அவங்களுக்கு முன்னால வச்சு பூஜை பண்றாங்க பாத்தீங்களா, அந்த லிங்கத்துடைய முகமானது திருமுகமானது அங்க பீடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பார்த்த மாதிரி இருக்குமே தவிர நமக்கு தன்னுடைய பின்புறத்தை காட்டிக்கிட்டு தான் அந்த லிங்கமானது இருக்கும். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கோயில்ல நம்ம பார்க்கக்கூடிய சிவபெருமானவர் மேற்கு நோக்கி காட்சி கொடுப்பாரு. பொதுவாகவே சிவபெருமான் கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கக்கூடியவர். இவர் மட்டும் ஏன் மேற்கு நோக்கி கருவறையில நமக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் முன்னால இருக்கக்கூடிய லிங்கம் கிழக்க பார்த்து இருக்குது. அதனால அவர் மேற்க பார்த்து உட்கார்ந்தா தான் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண முடியும். அப்படி கணக்கு பார்க்கும்போது மேற்கு திசையிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த லிங்கமானது தன்னுடைய பின்புறத்தை காட்டிக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் நமக்கு நேரே இருக்கிற மாதிரியான தோற்றமானது இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு.